பெண்ணை கண்ணென போற்றுங்கள் என்பர். இறைவனின் படைப்பில் பெண் எவ்வளவு புனிதமானவள்! ஆனால் அதனையே கயவர்கள் கையில் கிடைக்கும் ஒரு பொம்மையாக விளையாடி நசித்து விடுகின்றனர். ஏன்? எதற்காக? பெண்கள் அவ்வளவு கீர்த்தனமானவர்களா? கேவலமானவர்களா? பெண்கள் இவ்வுலகில் இல்லையெனில் எப்படி? இந்த கயவர்களை பெற்றவளும் அவள்தானே? யோசித்துப்பார், புரியும். கதையில் வரும் பெண்ணை காண்பதறிது. அவளே கண்ணின் மணி. ஒரு நாள் நல் காலை பொழுதில் ஒரு கையை இழந்தவனார் தன் மிதிவண்டியினை ஒய்யாரமாய் மிதித்தபடி அங்கும் இங்குமாய் சாய்ந்த வண்ணம் ஓட்டிக்கொண்டு தன் கிராமத்தை விட்டு கடந்து வந்து கொண்டிருக்கையில் அங்கே ஒரு தெருவின் உள்ளிருந்து அழுது கொண்டே வெளியே சாலையை நோக்கி ஓடி கடக்க முயன்ற சுமார் 14 வயது சிறுமியை தொடர்ந்து ஒரு நடுத்தர வயதான பெண் துரத்தி வருவதைக் கண்டு தன் மிதிவண்டியை நிறுத்தினான். ஒரு 19-20 வயதுள்ள மதிக்கத்தக்க சாமுவேல். என்ன பாப்பா என்று அச்சிறுமியை தாங்கி பிடித்தான். இதை கண்ட தாய் ஸ்தானத்தில் உள்ள பெண் ஒருவள் ஓடி வந்தாள். வந்தவள் ஒளிந்து நின்று அந்த தம்பியை கவனித்தாள். ஒருவேளை தன் மகளை இவன் காப்பாற்றுவானோ என நினைத்து திரும்ப தன் வீட்டிற்கே சென்றாள். மீண்டும் திருமணைக்கு ஓடி வந்தவள் அந்த தம்பியின் செயல்களை பார்த்து வியந்தாள். தன் மகள் காப்பாற்றப்பட்டு விட்டாள் என மனதில் நினைத்து அவ்விடத்தை விட்டு சென்றாள். துடித்த அச்சிறுமி கரைப்படிந்த தன் ஆடையை மறைத்த வண்ணம் தன்னை தாங்கி பிடித்த அந்த சகோதரனை, அண்ணா, எனக்கு உதவி பண்ணுங்கள் என்றாள். சில நாட்களுக்கு முன்புதான் தன் சகோதரியை இழந்த அவன் தங்கையின் பாசத்தை மறுக்க இயலவில்லை. கண்ணீர் மல்க, பாப்பா, என்னம்மா நடந்தது என்று கேட்டுக்கொண்டே அச்சிறுமி தன்னிடம் மறைக்க முயன்ற ஆடைகளை கண்டான். மனமுடைந்தான். வா பாப்பா, இங்கே ஓரமாக அமர்ந்து கொள் என கூறி அங்கே வந்த ஒரு வயது முதிர்ந்த தாயாரிடம், தங்கச்சியை பார்த்து கொள்ளுங்கள், நான் அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லி வண்டியை மிதித்த வண்ணம் அருகாமையில் உள்ள துணிக்கடையில் நுழைந்தான். வேண்டிய ஆடைகளை கடைக்காரரிடம் சொல்லிவிட்டு வாங்கி வந்தான். அப்படியே மெடிக்கல் கடையிலும் சென்று தேவையானதை வாங்கிவிட்டு விரைந்து திரும்பினான். சோகத்திலும் வெட்கத்திலும் தன் தரையை தாழ்த்தி உட்கார்ந்த அச்சிறுமியை அழைத்து கொண்டு தனக்கு தெரிந்த ஒரு தூரத்து சொந்த சகோதரின் வீட்டில் அழைத்து சென்று பாப்பாவுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கும்படி கூறி தான் வாங்கி வந்த பொருட்களை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வாசலுக்கு சென்று அமர்ந்தான் சாமுவேல். பலவிதமான யோசனைகள் அவன் மனதை கவலைக்கிடமாக்கியது. இவை அனைத்தையும் நோட்டமிட்ட சில காமக்கார இளைஞர்கள் ஓர் இளம் வயது பெண்ணை தங்களது ஆட்டோவில் கடத்தி செல்வதற்காக அப்பக்கம் வந்தவர்கள் தங்களை போன்ற ஒரு இளைஞன் செய்யும் நல்ல காரியங்களை கண்டு வெட்கி அப்பெண்ணின் வாயிலும் கைகளிலும் கட்டிய துணிகளை அகற்றி, எங்களை மன்னித்து விடு தங்கச்சி என கூறி அப்பெண்ணை தாங்கள் கடத்தி வந்த ஊரிலேயே சென்றுவிட ஆயத்தமாயினர். ஆனால் அந்த பெண்ணோ தனக்கு தாய் தந்தையர் மற்றும் உடன்பிறப்போ இல்லை என தெரிவித்ததும் மனமாறிய அக்கயவஞ்சகர்கள், சரி, அப்படியென்றால் நாங்களே உன்னை கவனித்துக் கொள்கிறோம் என்றனர். அவ்வஞ்சகர்களின் ஒருவர், தனக்கும் எவரும் இல்லை, நான் என வயதான பாட்டியுடன் தான் வாழ்கிறேன். அப்படியென்றால் அந்த வீட்டிலேயே நாம் அனைவரும் தங்குவோம். தங்கச்சி, எங்களுக்கு சமைத்து மட்டும் கொடு, மட்டும் இந்த வயதான தாயாரை கவனித்துக்கொள். நாங்கள் ஒவ்வொருவரும் சில நாட்கள் எங்களுக்கு தெரிந்த தொழிலை செய்து செலவினை பங்கிடுவோம். எங்கள் மனதை எவ்வித சலனத்திலும் செலுத்த மாட்டோம், இது உறுதி என்று அவரவர்கள் தம் தொழிலை நோக்கி சென்றனர். கடினமாக வேலையை ஆங்காங்கே செய்து வீடு திரும்பினர். இந்நிலையில் பாப்பாவின் நிலைமையை அறிந்த சாமு, தம்பி, என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தான். பாப்பா, உனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த ஊரில் இருக்கின்றார்களா என்று கேட்ட சாமு, தனக்கு அப்படி யாரையும் தெரியாது என்றாள். எனவே அவள் வீட்டிற்கே அழைத்து செல்ல அனுமதி கேட்டான். ஆனால் அந்த சிறுமியோ அங்கு செல்ல மறுத்ததால் அதன் காரணத்தை கேட்ட சாமுவேலுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படி தரங்கெட்டவனா உனது தந்தை? அப்பா மகள் என்ற வித்தியாசமில்லை, அண்ணன் தங்கி என்ற முறையும் இல்லை. உலகில்
பெண் பிள்ளைகளை பாதுகாப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தவனுக்கு பல விளையாட்டு வீராங்கனைகளையும் பெண்களால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என்பதையும் அவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு வீட்டிற்கும் நாட்டிற்கும் உணர்த்தும் வண்ணம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை ஆழ்ந்து சிந்தித்தான் சாம்பேல். சார், மே கம் இன்? வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனியா, இப்ப நம்ம எஸ்ஆர்ஜிஎம் ஹோட்டல் போறோம். சார் காஃபி சார். காஃபி வேண்டாப்பா, நாங்க ஹோட்டல் தான் போறோம், நாங்க அங்க சாப்பிட்டுக்கிறோம். அது சார், இத பாரு இனியா, ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. சோ ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன். சார் ஹோட்டலுக்கா? என்ன எப்படி கேக்குற? ஃபாரின் கிளைண்ட்ஸ் மீட்டிங் வேற எங்க வைப்பாங்க? ஹோட்டல்ல தானே வைப்பாங்க. சார் அது வந்து சார் ஹோட்டலுக்குலாம் எப்படி சார்? இதுக்கு தான் உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்க நான் யோசிச்சேன். சார் வேலை கிடைக்கிற வரைக்கும் எது சொன்னாலும் சின்சியரா செய்வேன்னு சொல்றது இல்ல சார். வேலை கிடைச்ச உடனே ஹோட்டலுக்கா அங்கேயா இங்கேயான்னு பல கேள்வி கேட்கறது. சார் சார் அப்படி இல்ல சார். இத பார், பர்சனல் செக்ரட்டரினா எங்க போனாலும் கூட வரணும், புரியுதா? இது கூட தெரியாதா? சரி, நீ வரலன்னா விட்டுரு. சார் சாரி சார், நான் வரேன். குட். போலாமா? போலாம் வாங்க. ஓகே மேடம், எம்டி சார் இனிய மேடத்தை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. யார் எங்க போனா எனக்கு என்ன? அதையே என்கிட்ட வந்து சொல்ற? உன் வேலையை பாரு போ. இனியாவுக்கும் ரகுவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கோவில் ஸ்டோர் ரூம்ல இனியாவோட தோடு வேற கிடைச்சது. அதே இடத்துல ரத்தக்கரை வேற இருக்கு. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்ட மாதிரி தானே இருக்கு. சார் காரை பார்க் பண்ணுங்க. ஓகே சார். ஏன் இங்கே நின்ட்டீங்க? உள்ள வாங்க வாங்க, கெஸ்ட்ல இப்ப வந்துருவாங்க. வாங்க ப்ளீஸ் வாங்க. கம். ஹாய், வெல்கம் சார். மே ஐ ஹெல்ப் யூ? ஹாய், என் பேர் வெங்கட்ராமன். ஓகே, ஆல்ரெடி இங்க ரூம் புக் பண்ணிருக்கேன். ஓகே சார், அந்த கீ எடுங்க. ஓகே இந்தாங்க சார். இந்தாங்க சார். தேங்க் யூ. இனியா, போலாமா? இனியா, போலாம் வா வா. என்னாச்சு? ப்ளீஸ் கம். கிளைண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மீட்டிங் முடிச்சா நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? வாங்க. கம் கம் இன். வா வா இனியா, பயப்படாம வா. இப்படி உட்காரு. சார் பரவாயில்ல சார், என்ன ப்ரோக்ராம்னு சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரோக்ராம்? சார் கிளைண்ட் வராங்கன்னு சொன்னீங்களே. அதுவா? எனக்கு நீ கிளைண்ட், உனக்கு நான் கிளைண்ட். சார் விளையாடாதீங்க சார், ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லுங்க. உனக்கு ஷெட்யூல் தெரியணுமா? ஓகே, எழுதிக்கோ. இன்னொரு 2 ஹவர்ஸ்க்கு நாம இங்க சந்தோஷமா இருக்க போறோம்.
இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே. உன்னை எதுக்கு நான் பர்சனல் செக்ரட்டரி சேர்த்தேன்னு நினைக்கிற? எனக்கு ஆசை இருக்கு, உனக்கு தேவை இருக்கு. எனக்கு தேவையான சந்தோஷத்தை நீ கொடுத்தீன்னா உனக்கு வேணுங்கிற பணத்தை நான் நிறைய தருவேன். உன்னை பத்தி விசாரிச்சுட்டு தான் நான் உன்னை வேலைக்கே சேர்த்திருக்கேன். ஏய், இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இனியா பொறுக்கி பொறுக்கி ராஸ்கல். மூடு. பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தான் தோணுமாடா? பஸ்ல போக முடியல, படிக்க போக முடியல, வீட்டுல இருக்க முடியல, வேலைக்கு போக முடியல, பொம்பளைங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? வீட்டுல கஷ்டம்னு தானே வேலைக்கு வரோம். வந்த இடத்துல ஏன்டா இவ்ளோ கொடுமைப்படுத்துறீங்க? டேய், உங்க வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன ஃப்ரிட்ஜ்ல போய் பூட்டி வச்சிருக்கீங்களா? அவங்களும் வெளியே போவாங்கல்ல, மாலுக்கு ஸ்டோருக்குன்னு அங்க இங்க போவாங்கல்ல. போற இடத்துல அவங்க கையை பிடிச்சு இழுத்தா அத நீ பார்த்துட்டு சந்தோஷப்படுவியா? நான் ஓ வீட்டு பொண்ணுங்களுக்கும் சேர்த்து தாண்டா கவலைப்படுறேன். டேய், இத பாரு, இன்னொரு தடவை மத்த பொண்ணுங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி ஓ வீட்டு பொண்ணுங்களை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இனிமேலாவது பொண்ணுங்களை வாழ விடுங்கடா. இனியா, கேட்டீர்களா பெண் நிலைமையே? எங்கே புரிய போக போகுது? தன் தூரத்து சொந்தமான ஒரு சகோதரியை ஞாபகப்படுத்தினான். இறைவி, an album song by ரோஹிணி சுவாகி தமிழச்சி. மிக அர்த்தமுள்ள பாடல் ஒன்று காதில் ஒலிப்பதை உணர்ந்தான். இரு சகோதரியின் பாடல் முன்னை பிளந்து சென்றது. பெண்களை தரைக்குறைவாக நினைக்கும் இக்காலத்தில் இப்படியும் பெண்களா என்று வியக்கும் வண்ணம் அவர்களது தாய் தந்தையருக்கு ஒரு பெரிய பட்டுச்சால்வைகளை பரிசளிக்க வேண்டும். அப்பப்பா, உன் மீது வீசிய மாய வலையை உடைத்து வா, உன்னால் முடியும் கண்ணே எந்தன் பெண்ணே, இறைவி நீ வா. காதல் என்ற பெயரில் காமம் முடிந்த பின்பு ஏமாற்றம் சமுதாயம் எதை நோக்கி சென்றது? சுகத்தை தேடி செல்லும் கூட்டம், போதையில் சிக்கி தவிக்கின்ற கூட்டம், ஆசை பாசம் வார்த்தை வீசி அப்பாவி பெண்களை சுகத்திற்காக, பணத்திற்காக, ஆசைக்காக, போதைக்காக பயன்படுத்தும் கூட்டம். எவரை குற்றம் சாற்ற வேண்டும்? வலை வீசி ஏமாற்றும் கூட்டத்தையோ அல்லது ஏமாறும் கூட்டத்தையோ? வீரங்கொண்ட இறைவி நீ உடைத்து அச்சம் இன்றி துணிந்து செல். உலகத்தை நேசி எவரையும் நம்பாதே, உலகத்தை நேசி எவரையும் நம்பாதே, ஆசை வார்த்தையில் அடிபட்டு சாவாதே, சுயமரியாதையை இழந்துவிட்டு நிற்காதே. பெண்ணே நீ வா முன்னே, sad status of our society. This is Ragi Tamlaji from Madurai city. தவறுகள் செய்ததை கண்டு அஞ்சாதே இறைவி, செய்த பிழையை கருதி குறுகாதே இறைவி. சிறிதோ பெரிதோ தவறுகளை ஒப்புக்கொள், உன்னை நம்பியவர்க்கு உண்மையாயிரு. அஞ்சாதே, வாய்மையை வெல்லும் இறைவி, புதிதாய் பிறந்து எழுந்து வா. நிமிர்ந்த
There's no time to feel about the past. Instead I to create an identity. Time must wrap your mouth, your sad. Just come and go as baggy butterfly. வீரம் கொண்ட இறைவி நீ உடைத்து வா. அச்சம் இன்றி அச்சம் இன்றி துணிந்து செல். அப்பப்பா, தாய் போன்றும் சகோதரிகள் போன்றும் இருக்கும் பெண் பிள்ளைகளை துன்புறுத்த நாட்டில் கணக்கே இல்லை. இவையெல்லாம் என்றுதான் ஒரு முடிவுக்கு வரப்போகிறதோ என்று எண்ணும் தருவாயில் நாட்டில் உள்ள அனைத்து மத தலைவர்களும் பதவியில் இருக்கும் மந்திரிகளும் பெரும் புள்ளிகளும் இதற்கு விலக்கில்லை. வெளிநாடுகளில் அரங்கேறும் தண்டனைகளை போதாது, மனிதன் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பல யோசனைகளுக்கு மத்தியில் சாமுவேல் தன்னை தயார்படுத்தி கொண்டு நாட்டில் சில உதவும் கரங்களை நாடினான். அவர்களிடம் பல ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டான். சில காரியங்கள் நிறைவேறின. இருந்த போதும் அயராது சென்றான். குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கும் அதில் சிறு வயதானோர் ஊனமுற்றோர் என பாராமல் பல தொழில்களை கற்றுக் கொடுக்குமாறு வழிவகுத்தான். அதேபோல் பெண்கள் சிறுமிகள் முதல் இளம் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் என அவர்களையும் பல தொழில்களில் ஈடுபடுத்தி தங்களை பாதுகாத்து கொள்ளும் வண்ணம் அனைத்து முயற்சிகளையும் பல பேர்களின் உதவியுடன் சேர்ந்து செய்ய துணிந்தான் சாமுவேல். முயற்சி வெற்றிகரமாக பல கோயில்கள் அங்குள்ள தலைவர்கள் சந்தித்து தான் எடுக்கும் முயற்சியை கை கொடுக்குமாறு வேண்டினான். அனைவரும் முயன்றனர். செயல்படுத்துமாறு சாமுவேலை உற்சாகப்படுத்தினர். காமக்காரர்களை உடனுக்குடன் தண்டித்து சிறையில் அடைத்து தண்டனைகள் ஒருபுறம் இருந்தாலும் அவர்களை புது மனிதர்களாக வாழ வழிவகுக்க வேண்டும். மன ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அவர்களை கண்காணிக்க வழிவகுக்க வேண்டும். வருடங்கள் ஓடின. இதற்கிடையில் சாமுவேலின் கண்காணிப்பில் இருந்த பாப்பா சிறு சிறு தொழில்களை வீட்டிலேயே அமர்ந்து வத்தல், ஊறுகாய் வகைகள், தையல் என மாறி மாறி தொழில்களை பாட்டியின் துணையுடன் செய்தவாள். ஒரு கட்டத்தில் சேர்த்து வைத்த பணத்தில் தன்னை காப்பாற்றிய சாமுவேல் சகோதரனுக்கு செயற்கை கையை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதை தெரிவித்தாள். ஆச்சரியப்பட்டு சாமுவேல் கண்கலங்கினான். என் சகோதரி உயிரோடு இருந்தால் கூட இதை செய்ய நினைத்திருக்க மாட்டாள் என்று மன வருத்தத்துடன் கூறினான். நாளும் வந்தது. அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடுகள் செய்தனர். வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. தன் இரு கைகளாலும் சிறிய சிறிய தொழிலை செய்ய சாமுவேல் ஆரம்பித்தான். அதே போல பாப்பாவுக்கும் தான் என்ன உதவி செய்வது என்று எண்ணி சாமுவேல் கைமாறாக திருமண ஏற்பாடுகள் செய்து விடலாம். அவள் ஒரு துணையுடன் நம் கிராமத்திலே இருக்கட்டும் என்று எண்ணினான். அப்படி ஒரு நாள் சுற்றி பக்கமாக சென்றபோது அவன் சில அறியாத முகங்களை சந்தித்தான். ஆனால் அவர்களோ சாமுவே எங்கோ பார்த்ததாகவும் எப்படி இவனுக்கு 2 கைகளும் வந்தன என்று ஒவ்வொன்றாக கேட்டதும் அந்த அறியாத நண்பர்களும் தன் கதையை சொன்னான். வியந்து போனார்கள். அண்ணா, அன்று நாங்களும் ஒரு பெண்ணை கடத்தி வந்த போது உங்கள் செயல்களை கண்டு மனம் திரும்பி அந்த தங்கச்சியை எங்கள் பாட்டி வீட்டில் விட்டு வைத்து பத்திரமாக பார்த்து கொள்கிறோம். அவளுக்கும் யாரும் இல்லை. ஆதலால் நாங்கள் தினமும் சம்பாதித்து செலவை பங்கிட்டு அந்த சகோதரியையும் பாட்டியையும் பார்த்து வருகிறோம். இந்த 4 யாரை பாப்பாவுக்கு தேர்ந்தெடுப்பது என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அவனது எண்ணங்களை திசை திருப்புமாறு ஒருவன் கூறினான். அண்ணே, மும்பைங்கிற ஊரில் நிறைய விபச்சார விடுதிகளில் பெண்ணை கடத்தி காசு சம்பாதிப்பதாக கூறுகிறார்களே. அப்படியாண்ணே? அப்படின்னா டிக்கெட் போடுங்க. நம்ம 4 அந்த ஊருக்கு போய் எத்தனை சகோதரிகளை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் காப்பாற்றலாம், வாங்க என்றார்கள். சாமு சிறிது யோசித்து விட்டு, சரி, அப்படின்னா நாமே அந்த தொழில் ஈடுபடும் மாதிரி சென்று முதலில் அதை நடத்தும் தலைவியை மயக்கமடைய செய்து அந்த சகோதரிகளிடம் ஊர் பெயர், விலாசம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அவர்களை ரயிலில் ஏற்றி பாதுகாப்பாக கூட்டி வர வேண்டும். முடியுமானே? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியாக போய் காப்பாற்ற முயல்வோம். சரியான ரிஸ்கான வேலைதான். தயாராகி அந்த ஊருக்கே சென்று கிட்டத்தட்ட 30-40 சகோதரிகளை காப்பாற்றி வந்து அவர்களுக்கு தேவையானவற்றையும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து முடித்து அதில் கிட்டத்தட்ட 5-6 சகோதரிகள் நோயப்பாட்டு இறந்தும் விடுகிறார்கள். மற்றவர்களை தங்கள் சகோதரிகளாக நினைத்து
பல தொழில்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை வாழ வைக்கின்றனர். இப்படியாக நாட்களும் காலங்களும் ஓடச் செய்தன. தங்கச்சி, இன்று பல தொழில்கள் கூட ஆங்காங்கே பல ஊர்களில் செயல்படுத்தப்பட்டு பெண்களை எப்படி பாதுகாப்பது பற்றி கூறி கைவர்களையும் காமக்காரர்களையும் திருப்பி நம் நாட்டை ஒரு நல்ல நாடாக செயல்பட இறைவனை துதிப்போம். ஒருபுறம் சித்தரித்த கதையாகிலும் மறுபுறம் இது உண்மையாக இருக்கக்கூடாதா? வெளிநாடுகளிலிருந்து வரும் பெண்களை கூட பாதுகாப்பு இல்லை. பிறந்த பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் நம்ம நாடு வெறும் நாடல்ல, இடுகாடு என்று அழைக்க நாம் அதை அனுமதிக்கலாமா? இந்த நிலை வருமுன் பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் எங்கிருந்து பெறுவது? நம்மை பொறுத்த மட்டும் நம் தெய்வங்களை ஏற்றெடுப்போம், கர்த்தரை மட்டும். அங்குமிங்கும் அலைந்த சகோதரர்கள் முடிவில் அவர்களுக்கான ஒரு நல்ல துணையை தேடி அவ்விரு சகோதரிகளையும் கரை சேர்த்தனர். அவர்களும் தங்களுக்கு சேர்ந்த அவள் நிலை வேறு எவருக்கும் வரக்கூடாது என்றெண்ணி பல பள்ளி சிறுமிகளுக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அறிவுரைகளை கூறி வந்தனர். பெற்றோர்களையும் கண்டித்தனர். ஏனென்றால் பெண்கள் கண்ணின் மணி.